ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ப்ரோசஸ் அண்ட் போயம் அதோட சம்மரி பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வந்து இந்த போயமோட சம்மரி என்னன்றது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது அந்த போயமில் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கேட்டுட்ருக்காங்க போயம்லேருந்து. இப்போ இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்ற போயம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்குது. அதான் சோர்ஸு. அதை எடுத்துக்கோங்க நீங்களும். ஓகேவா? இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்ற போயமோட ஆத்தர் யார், போயட் யாருன்னா மேரி போத்தம் ஹொவிட் அப்படின்றவர் தான் அவங்க தான் வந்துட்டு இதோட ஆத்தர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆத்தரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேரி போத்தம் ஹாவிட் அப்படின்றவங்க வந்து இந்த லேடி வந்து 1799லேருந்து 1888 இந்த பீரியடில் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட்டு. இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கால்ஃபோர்ட் அப்படின்ற பிளேஸில் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து எங்கே எஜுகேட்டட்னா, எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி. அவங்க வீட்டிலே வந்து இருந்து படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே, சின்ன வயசுலேயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்காங்க வில்லியம் ஹாவிட். அவரோட சேர்ந்து இவங்க வந்து ஒரு 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த ஆத்தர் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்குது. போயமோட ஆத்தரை பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த புக்ஸில் இருக்கிறதே போதும். ஆனால் போயம் அண்ட் ப்ரோசஸ் பொறுத்தளவுக்கு ஆனால் நம்மளுக்கு பயோகிராஃபிஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அது வந்து புக்கில் இருக்க சோர்ஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வெளியிலேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த பயோகிராஃபிஸ்லேருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது நம்ம பயோகிராஃபிஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஏப்ரல் 2க்குள்ளே போயம் அண்ட் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட். ஓகே, இப்போ வந்து போயம் அண்ட் ப்ரோசஸ் வந்து நம்ம ஏப்ரல் 2க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அடுத்து வந்து பயோகிராஃபிஸும் அதுக்கப்புறம் உள்ள கிராமர் பார்ட்டும் நம்ம வந்து அந்த பீரியடில் ஏப்ரல் முடிகிறதுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த போயம் பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. அதை பற்றி தான் சொல்லுது. இந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு தெரியும்ல, ஸ்பைடர் வந்துட்டு குட்டி குட்டி பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும், ஃப்ளைஸ்லாம். அது மாதிரி வந்து ஃப்ளைஸை வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்காக இது வந்து எப்படிலாம் பேசுது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த போயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. பார்லர் இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, ஸ்பைடர் வந்து அதோட ஹோமு வீடு தான் வந்துட்டு பார்லர்னு சொல்லுது. திஸ் இஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை. த வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ விண்டிங் ஸ்டேர் அண்ட் ஐ ஹாவ் மெனி க்யூரியஸ் திங்ஸ் டு ஷோ வென் யூ ஆர் தேர். அது எப்படி கூப்பிடுதாமா, நீ வந்து என்னோடய பார்லர் ஹோமுக்கு வா ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் சொல்லுது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய பார்லர் வந்து அது நீ பார்த்துருக்க மாட்டேன் இதுவரையும், அந்த மாதிரி இருக்கும். அதோட விண்டிங் ஸ்டேர்னால் படிக்கட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கிறது அதெல்லாம் உனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய உனக்கு க்யூரியஸ் திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அங்கே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து ஃப்ளை என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின் ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் விண்டிங் ஸ்டேர் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். நான்லாம் வரமாட்டேன். நான் வந்து எனக்கு தெரியும் உன்னோட விண்டிங் ஸ்டேருக்கு வந்தால் நான் வந்து திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளை வந்து சொல்லுது. உடனே அதுக்கு ஸ்பைடர் சொல்லுது, ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் பி வெரி டியர் வித் soaring up so high. Will you rest upon my little bed? Said the spider to the fly. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. And if you like to rest a while, I will snugly tuck you in. அது என்ன சொல்லுதாம்மா, நீ வந்து ரொம்ப தூரம் பறந்து ஹைட்டுக்கு பறந்து ரொம்ப டயர்டாக இருப்ப. என்னோடய பெட்டில் வந்து நீ ரெஸ்ட் எடு. என்னோட சுற்றி பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் நீ வந்து அங்கே ரெஸ்ட் எடு. நான் வந்து உன்னை அங்கே வந்து தூங்க வைக்கிறேன்னு சொல்லுது. உடனே வந்து ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை ஃபார் ஐ ஹாவ் ஆஃபன் ஹர்ட் இட் செட் தே நெவர் வேக் அகெயின் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். உன்னோட பெட்டில் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன்னோட பெட்டில் வந்து தூங்குறவங்க யாருமே வந்துட்டு திருப்பி எழுந்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த ஸ்பைடர் வந்து என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை, டியர் ஃப்ரெண்ட் வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ.
I have within my pantry good store of all that's nice. I'm sure you are welcome. Will you please take a slice? அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்டை என்னோடய ஃப்ரெண்டு நீ நான் உனக்கு எப்படி என்னோடய அஃபெக்ஷன் அன்பை வந்து புரிய வைக்கிறது தெரியல, நான் உனக்காக பண்ணுறத. என்னோடய பேண்ட்ரினா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். ட்ரிங்க்ஸு, ஃபுட்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே, அதான் ஃபுட் பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை அங்கே வந்து நான் நிறைய வச்சுருக்கேன், நீ வா உன்னை அதை வந்து உன்னை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓ நோ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை, கைண்ட் சார் தட் கேனாட் பி, ஐ had waters in your pantry and I do not wish to see. எனக்கு வேண்டாம், கைண்டாக சொல்லுது, எனக்கு வேண்டாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு, நான் அதை பார்க்க விரும்பலைன்னு சொல்லுது. Sweet creature, and said the spider, you are witty and you are wise, and how handsome are your gauzy wings, how brilliant are your eyes. I have little looking glass upon my parlor shelf, and you will step in one moment, dear, you shall behold yourself. அது என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து ஒரு அழகாக இருக்க, அதாவது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, உன் விங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது, நீ உன்னோட ஐஸ்லாம் பார்த்தோம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தெரியுது, என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, அதாவது கண்ணாடி இருக்குது, நீ அதில் வந்து பாரு ஒரு நிமிஷம் உன்னோட இதை அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு வந்து ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, ஐ தேங்க் யூ ஜென்டில் சார், she said, for what you are pleased to say, and my bidding you good morning now, and I will call another day. அதாவது அதை தேங்க் பண்ணிட்டு நான் வந்து ஓகே பரவாயில்ல, நான் வந்து இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளம்பிடுது. உன்னை ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா அதோட டென்னுக்கு, அதாவது கேவுக்கு திரும்பி வருது. The spider turned him around about and went into his den, for well he knew the silly fly would soon come back again, for he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly. அது என்ன நினைக்குதுன்னா, அது வந்து டென்னுக்கு வந்துட்டு, அதாவது அதோட கூண்டுக்கு வந்துட்டு வந்து இந்த ஃப்ளை வந்து கண்டிப்பாக நம்ம பேசினதெல்லாம் நம்பிட்டு திருப்பி வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேபிள்லாம் ரெடி பண்ணுதாம்மா, அதோட டைனிங் டேபிள்லாம் சாப்பிட்றதுக்கு. தென் ஹீ கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகெயின் அண்ட் மியர்லி டிட் சிங். அது வெளியில் வந்துட்டு டோர்கிட்ட வந்துட்டு பாட்டு பாடுதாம்மா மறுபடியும். கம் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை வித் த பியர்ல் அண்ட் சில்வர் ரிங். பியர்ல் அண்ட் சில்வர் ரிங் கொண்ட ஃப்ளையே நீ திரும்பி வா. யூ ராப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள் தேர் க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். உன்னோட அந்த தலைமையில் இருக்க அந்த கொண்ட மாதிரி அந்த இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிளாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பாடுது. அது வந்து யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லீட். ஆனால் என்னோடது வந்து நல்லா இல்லை, உன்னோட ஐஸ்லாம் வந்து டைமண்ட் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூப்பிட்டுருக்கு. அடுத்து alas how very soon the silly little fly, hearing his willy fluttering words, came slowly flitting by. உடனே இது வந்து என்ன பண்ணிடுதுன்னா, அந்த ஃப்ளை வந்து அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அது நம்பி வர ஆரம்பிச்சிருது. With buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. அது வந்து அந்த டைமில் வந்து அதோட ப்ரில்லியன்ட் ஐஸ்ன்னு அது சொன்னது, அது க்ரீன் அண்ட் பர்பிள் உனக்கு இருக்குது அழகாக இருக்குன்னு சொன்னது, அதோட க்ரெசன்ட் ஹெட், இதை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக இது கிட்ட வந்துடுச்சு. அட் லாஸ்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா, பட் பை அப் ஜம்ப்டு த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். ஹி ட்ராக்டு ஹர் அப் ஹிஸ் விண்டி ஸ்டைர் இன்டு ஹிஸ் டிஸ்மல் டென் வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர், பட் ஷி நெவர் கேம் அவுட் அகெயின். அது என்ன பண்ணுதுன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கு இருந்த டேஞ்சரை பற்றிலாம் எதையுமே யோசிக்காமல் அது வந்துடுது. அது பக்கத்தில் அப்போ அதை வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது அதோட டென்குள்ளே, அதாவது பார்லருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து அந்த கன்னிங் ஸ்பைடர் என்ன பண்ணிடுதுன்னா அதை வந்து சாப்பிட்ருது. அது வந்து திரும்பி வரவே இல்லை அந்த ஃப்ளை வந்து அப்படின்னு சொல்கிறாங்க போயட் நம்மளுக்கு. நவ் dear little children who may this story read, to idle silly fluttering words I pray you never give heed, until a evil counselor closes heart and ear and eye, and take a lesson from this tale of the spider and fly. இந்த பாயிண்ட் இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, லிட்டில் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு தான் இந்த போயம் சொல்கிறப்ப அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் இதை ரீட் பண்ணும்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த போயம்லேருந்து இந்த மாதிரி ஃப்ளட்டரிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்பி நீங்கள் வந்து உங்களுடைய
உங்கள் மனசுக்கிட்டேயும் ரொம்ப இதாகிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி யாராவது வந்து உங்களை இது பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட போயிடக்கூடாது, அவங்களுக்கான டேஞ்சரை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பொயட் வந்து இதுதான் நீங்கள் வந்து இந்த ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை லெசன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் மாறலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதான் நான் கொடுக்குற அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி யாரும் வந்து போலியாக பேசினா கூட அதை நம்பி நம்மளுக்கான டேஞ்சரை மறந்துட்டு நம்ம வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இதுதான் இந்த போயமோட தீமு. சரி, நம்ம வந்து இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெயினாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து அசனன்ஸ்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அசனன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, சிமிலர் வவல் சவுண்ட்ஸை வந்து சிமிலராக ரிப்பீட் ஆகுறது, அதாவது அடுத்தடுத்த வேர்ட்லேருந்து. இப்போ தேர் ஆர், இந்த லைன் பாருங்கள், தேர் ஆர் பிரிட்டி கர்டைன்ஸ் ட்ரான் அரவுண்ட் அப்படின்னு இருக்க இந்த 4th லைன் பாருங்கள். There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. இந்த curtains and drawn aroundல drawn சவுண்ட் வருதா, அரவுண்ட் சவுண்ட் வருது. ஸோ வவ்வல் சவுண்ட் ரெண்டுமே வந்துட்டு ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் வேர்ட்ஸில். இந்த மாதிரி வவ்வல் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசனன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ASSONANCE அசனன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் வந்து அசனன்ஸ். இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட்ஸில் வந்துட்டு வவ்வல் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகணும். இதுக்கு பேர் வந்து அசனன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கன்சோனன்ஸ் அப்படின்னா என்னென்னா, கான்சனன்ஸ் வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும், AEIOU அதான் வவல்ஸ். வவல்ஸ் தவிர மிச்சம் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கான்சனன்ஸ்னு சொல்லுவோம். கான்சனன்ஸ்னால் இந்த கான்சனன்ஸோட சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் வேர்ட்ஸில் அப்படின்னா சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது நெய்பரிங் வேர்ட்ஸில் அப்படின்னா அதை வந்து கான்சனன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the way into my parlor is up a winding stair. parlor stair ஆர் சவுண்டு வருதா, பார்லர் ஆர் சவுண்டு, ஸ்டேர் ஆர் சவுண்டு வருதா. அப்போ ஆறுன்றது என்ன, ஆர் அப்படின்றது கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், நிமிஷம், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். பார்லர் ஸ்டேர் அப்படின்ற அந்த நெக்ஸ்ட்டு நெய்பரிங்லேயே ஒரே சென்டென்ஸில் வரணும். அந்த மாதிரி வருது அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கான்சனன்ஸ் CONSONNACE இதான் கான்சனன்ட் சவுண்டு. ஓகேவா, அடுத்து முக்கியமான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இந்த லெசனை பொறுத்த அளவுக்கு. அது வந்து என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபோமார்ஃபிசம்ன்றது என்னென்னா, ரெண்டு ஆந்த்ரோனாலே வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி படிச்சிருக்கீங்களா, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸை தான் ஆந்த்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா ஆந்த்ரோபோமார்ஃபிசம்னு ரெண்டு ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை ரெண்டு இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு ஹியூமன்ஸ் கிடையாது. பட் ஆனால் எது மாதிரி அதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, அட்லாஸ்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரியில் வந்துட்டு அதை வந்து ஒரு ஹியூமன்ஸ் அளவுக்கு அதை ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கிட்ட பேசுது, இது வந்து இதுக்கிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே போயம் ஃபுல்லாகவே இதை வந்து நீங்கள் ஆந்த்ரோபோமார்ஃபிசம்னு சொல்லலாம். ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. நம்ம வந்து இந்த போயம் பொறுத்தளவுக்கு ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். அதில் பர்டிகுலராக இந்த போயமில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் அலிட்ரேஷன், ரைமிங் ஸ்கீமு இதெல்லாம் நம்ம எல்லா போயம்லேயும் பார்க்குறது தான்.
வேறு என்ன சொல்லலாம்னா மெட்டஃபர் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா பார்லர்னு சொல்லிட்டு ஸ்பைடரோட வெப்பை அந்த டென்னை வந்துட்டு வெப்புலான்னு சொல்லுவோம். ஸ்பைடரோட வெப்பை வந்து பார்லர்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து மெட்டஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ரிப்பிட்டேஷன்லாம் இருக்குது. தே நெவர் நெவர் வேக் அகெயின் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரிப்பிட்டேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு முக்கியமான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம வந்து க்ளாசரி போகலாம். கொஞ்சம் பெரிய போயம் தான் இது, அதனால் டைம் ரொம்ப லேட் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்லர் அப்படின்னா எ டைடி ரூம் இன் ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்டர்டைனிங் கெஸ்டர்ஸ். ஒரு ரூம், அதாவது ஹால் மாதிரி, அது வந்து பர்டிகுலராக கெஸ்டர்ஸ் என்டர்டைன் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. விண்டிங்கிறது என்னென்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ். விண்டிங்னா இப்படி ரவுண்டாக அது மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கிற மூமெண்ட் அப்படின்னா விண்டிங். வியரி அப்படின்னா ரொம்ப டயர்டாக, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ஹார்ட் ஒர்க் பண்ண, வியரி, ஐ எம் வியரி அப்படி சொல்லலாம். பேண்ட்ரி பேண்ட்ரின்னு நான் சொன்னேன்னா ஃபுட் டிஷ்ஷஸ்ஸு, பீவரேஜஸ்ஸு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரூம் தான் பேண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது சப்டில்னா ரொம்ப சாஃப்டாக டெலிகேட்டாக பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட்ரியஸாகவும் அதை என்னென்னு சொல்லாமல் பண்ணுறது சப்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளாட்ரிங் அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது ஒருத்தவங்கள. அதாவது அந்த மாதிரி உண்மையாகவே இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதான் வந்து புகழ்ந்து சொல்கிறது தான் ஃப்ளாட்ரிங். கவுன்சிலர் அப்படின்னா யார் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் இந்த போயமோட சம்மரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் சொல்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எல்லாமே வந்துட்டு வெற்றியோட புக்கில் இருந்து, இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான் சொல்கிறேன். மெயினாக அதில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் போயமில் பார்க்கலாம்.